திமுக அரசு மக்கள பாத்துக்க மாட்டேங்குதுன்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. அத தொடர்ந்து இப்ப பார்த்தோம்னா, கூட்டணி கட்சிகள் கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டீங்களான்னு ஒரு சின்ன சலசலப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. கரூர் மாவட்டத்தினுடைய திமுக செயலாளரா இருந்துட்டு வரக்கூடியவர் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். சமீபத்துல அவரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவியான கவிதா அப்படிங்கிறவங்க தன்னை திமுகவுல இணைச்சுக்கிட்டாங்க. அதுக்கான ஒரு பதிவா இவர் என்ன குறிப்பிட்டு போட்டிருக்காருன்னா, தமிழ்நாடு தலை நிமிர முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தலைமையே தேவை என்பதை உணர்ந்து கவிதா தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் அப்படிங்கறத குறிப்பிட்டு இவர் இந்த பதிவை போட்டிருக்காரு. இதுக்கு கரூருடைய மக்களவை உறுப்பினரான ஜோதிமணி அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. நீங்க யார அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்கீங்க? அதாவது கூட்டணி கட்சியில இருக்கோம் அப்படின்னா பரஸ்பரமா நமக்கு சம மரியாதை கொடுக்கணும், சம உரிமை கொடுக்கணும். இந்த மாதிரி அடிப்படைகளுக்கு கீழ தான் நம்ம ஒரு கூட்டணியை வைக்கிறோம். ஆனா இவங்க போட்டிருக்க பதிவு எப்படி இருக்குன்னா, ஏதோ அந்த கட்சியினுடைய செயல்பாடு பிடிக்காம முதல்வருடைய செயல்பாடு தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் திமுகவுல இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்றத குறிப்பிடுற விதமா தான் இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜோதிமணி அவர்கள் கரூர்ல ஜெயிக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி அவர்களே கடுமையா உழைச்சு உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுச்சு. 2 பேருமே வந்து அளவுல பேசிக்கப்படல அப்படின்னு செய்திகள் வெளிவந்தது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஜோதிமணி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் திரும்ப ஜோதிமணி அவர்களை குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்கள் போயிட்டு தான் இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஜோதிமணி அவர்கள் பதில் ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க. எந்த வகையில நீங்க இப்படி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி போட்டீங்க? அப்போ நீங்க எங்களை அவமானப்படுத்த முயற்சிக்கிறீங்களா? காங்கிரசினுடைய சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிறைய சர்ச்சையான விஷயங்கள் எழுந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த விஷயம், அதாவது கூட்டணி கட்சியவே அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்னும் பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு.